Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. பிதாவே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம், இயேசுவை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம், ஆவியை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். Father, we adore you. Lay our life before you. Oh, we love you. Jesus, we adore you. Lay our life before you. Oh, we love you. Spirit, we adore you. Lay our life before you. Oh, we love you. Hallelujah. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கப்படத்தக்கவரே, ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே, ஆராதிக்கப்படத்தக்கவரே, உம்மை துதிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. மகிமை 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 மகிமை. ஒரு மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும். Hallelujah. எங்கள் ஜனத்தை மூடட்டும். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். அடியாரை ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தாவே துதிக்கிறோம். மகிமை. Thank you, Jesus. Hallelujah. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம். ஓய்வு நாளின் முந்தைய நாளிலே ஆண்டவரே சுத்த நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளையும் சமயத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உம்முடைய நல்ல தயவுக்காய் கொண்டாட கூடிய ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பாடல், துதி, ஆராதனை, தேவ செய்தி அனைத்தும் ஆண்டவரே சுத்து கேட்கிற ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, நன்மை உண்டாக்கக்கூடியதாக, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாய் இந்த ஆராதனை அவர்களுக்கு அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் ஆராதனுடைய செய்தி, இரண்டாவது ஆண்டவரே சுத்திரக்கத்த ஆராதனுடைய செய்தி ஒவ்வொரு ஜனங்களை இயேசுவின் நாமத்திலே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர் செய்தியை எங்கள் ஜனங்கள் கேட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கேட்டு ஆண்டவர் பயனடைய, ஆண்டவர்களுக்கு மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க, உகந்ததாக இருக்க, ஏற்றதாக இருக்க, அது பலனாக இருக்க, அவர்களை உயிர்ப்பிக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ செய்ய
ஆண்டவர் தேவ செய்து அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தம்முடையவர்களை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். பாடல், ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இன்றைக்கு ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவர், பெரிய காரியங்களை அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை செய்து மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை உடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எங்களோடு கூட இணைந்திருக்கிற திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வாறாதனின் முதல் பாடலாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஃபாதருடைய பாடல், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்.
துதிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையாளி, உன்னில் கை கூறுவேன். நீதானே என் துணையாளி, உன்னில் கை கூறுவேன். உறுதியா பற்றிக் கொண்டே மனக்கரம் தாங்குதையா, உறுதியா பற்றிக் கொண்டே மனக்கரம் தாங்குதையா, மனக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். ஆண்டவரை நாம் பாட வரும்போது ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு களிப்புள்ள உதடுகளா, ஹல்லேலூயா, ஒரு சந்தோஷத்தோடு கூட ஸ்தோத்திரம், ஒரு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக கர்த்தரை ஆராதிக்கிறது அல்ல, ஏதோ கடமைக்காக குடும்பம் நடத்துகிறது போல, ஒரு மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்வது போல அல்ல. தேவனுடைய இது தேவன் நம்மை படைத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்தார், நமக்கு சுகத்தை கொடுத்தார், நமக்கு பலனை கொடுத்தார், நமக்கு ஆயுளை கொடுத்தார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை நாம் மகிழ்ந்து பாடி அவரை ஆராதிக்க நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளை கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு படிக்கும்.
அவர் சொல்லி முடித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த கடைசி காலகட்டத்திலே நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்முடைய கண்களினால் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசித்ததான காரியங்களை இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் உரைத்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாக்கு நிச்சயம் பலிக்கும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் அது கீழே விழுந்து போகாது, தவறி போகாது. அது நிச்சயம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது ஜீவனிடத்தில், ஜீவன் உள்ளோரிடத்திலிருந்து, ஜீவனை கொடுக்கிறவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உருவாக்கும், செயல்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு வடிவம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு உருவத்தை அமைக்கும். ஹல்லேலூயா. அதற்கு அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை அவருடைய வார்த்தைக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எதையும் செய்யும். அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு வார்த்தையினால் என்னுடைய ஆன்மாவை உயிர்ப்பியும், என் வாழ்க்கையை உயிர்ப்பியும். ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன். ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்க்கை மாறும், என் நிலை மாறும், என் அந்தஸ்து மாறும், என் சூழ்நிலை மாறும், என்னுடைய எல்லாம் மாறும். ஆண்டவரே, உங்களுடைய ஒரு வார்த்தையில் ஆண்டவரே என் வாழ்க்கை இருக்கிறது, என் குடும்பம் இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் சந்ததிகள் இருக்கிறது. உங்களுடைய ஒரு வார்த்தை அது நித்திய நித்திய காலமாய் தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவரே அது நிறைவேற செய்யும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறபடி நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஓ, எல்லாவற்றை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆய் முடிகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. மகிமை. கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனை நாம் தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவரை போற்றலாம், அவரை வாழ்த்தலாம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தலாம். ஓ, அவர் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு உரியவர். ஹல்லேலூயா. அவர் கனத்துக்கு உரியவர். ஹல்லேலூயா. அவர் புகழ்ச்சிக்கு உரியவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் உரியவரை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் அவரை கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருக்குரிய கனத்தை கொடுங்கள், அவருக்குரிய மரியாதையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஓ, அவர் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. புகழ்ச்சிக்கு உரியவர், ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும்
வணக்கத்துக்கும் உரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்களை அன்பு செய்யும் போது சில நேரங்களிலே அந்த அன்புக்கு பாத்திரம் இல்லாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் உரியவர். நீ உலகத்தில் உள்ளவர்களிலும் உலகத்திலும் நீ அன்பு கூறுவாயானால், அல்லேலூயா, நஷ்டப்பட்டு போவாய், கஷ்டப்பட்டு போவாய், மனமுடைந்து போவாய். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கும் போது உனக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உனக்காகவே ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை வாழ வைப்பதற்காகவே, உன்னை உயர்த்துவதற்காகவே, உன்னை வாழ வைப்பதற்காகவே, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே தன் ஜீவனை அவர் உனக்காக கொடுத்திருக்கிறார். பாவம் இல்லாத வாழ்வை, பரிசுத்தமான வாழ்வை நீ வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து நீ விடுவிக்கப்படும்படியாக, ஆக்கினைக்கு தப்பும்படியாக, நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக, இரண்டாம் மரணத்துக்கு தப்பும்படியாக, நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கும்படியாய், உன்னில் அன்பு செலுத்து தன்னை ஜீவனையே உனக்கு தாரை வார்த்தவர். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய அன்பு அவரை சார்ந்திருக்கட்டும். அல்லேலூயா. அவரை மட்டும் இருக்கட்டும். 100% நான் தேவனை நேசிப்பேன். அல்லேலூயா. நான் இயேசுவை நேசிப்பேன். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கிறோம். இயேசுவை நான் அதிகமாய் நேசிப்பேன், அதிகமாய் நேசிப்பேன். என்னில் அவர் அன்பு செலுத்தினாரே. அல்லேலூயா. என்னை ரட்சிக்க ஜீவனை கொடுத்தாரே. அல்லேலூயா. என்னை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தாரே. அல்லேலூயா. பாவி என்னை மீட்கும்படியாய் வந்தாரே. அல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தகையது, அவருடைய அன்பு எத்தகையது. நான் என்ன பிரதிபலன் செய்வேன்? அல்லேலூயா. அவருக்காக என்ன பிரதிபலன் செய்வேன், என்ன உபகாரம் செய்வேன்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை அன்றி உன்னில் அவர் வேறு ஒன்றையும் எதிர்பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காகவே நீ வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்பதை, அவருடைய நாமத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதை, அவருடைய நாமத்தை பலருக்கு பறைசாற்ற வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. அதை தவிர தேவன் வேறு எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஆண்டவர் எதிர்பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. கொடுத்தவருக்கு எல்லாம். அல்லேலூயா. கொடுத்தவருக்கு எல்லாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். என் அழகு, என் அந்தஸ்து, என் ஆஸ்தி, பிரைஸ், என் பொருள், அல்லேலூயா, உடைமை எல்லாம் ஆண்டவருக்கு. உடல், பொருள், ஆவி எல்லாம் இயேசுவுக்கு. Thank you Jesus. Hallelujah. நன்றி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்பேன்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதி பலிகள், எங்கள் ஸ்தோத்திர பலிகள், எங்களுடைய புகழ்ச்சி ஆண்டவரே எல்லாம் உமக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். நீரே அதற்கு பாத்திரர், நீரே அதற்கு உகந்தவர், நீரே அதற்கு ஏற்றவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேறொரு தேவர்கள் இந்த துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் அவர்கள் பாத்திரர் அல்ல. ஹல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையில் மாண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி ஆண்டவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவேன் என்று சொல்லி போன ஒருவருக்கே எல்லா மகிமை கனம். ஹல்லேலூயா. துதி மாட்சிமை அவருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இன்றைக்கு ஜனங்களுக்கு சுகம் தேவை. ஹல்லேலூயா. அநேகர் சுகவீனமாய் இருக்கிறார்கள், அநேகர் பலவீனமாய் இருக்கிறார்கள், அநேகர் இந்த சூத்திரம் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா எனக்குரியதான பொல்லாத வைரஸுக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுகத்துக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுகம் வேண்டி அநேகர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் தேசத்திலே கண்ணோக்கி பார்ப்போம், சென்னையை கண்ணோக்கி பார்ப்போம், நம்முடைய தமிழகத்தை கண்ணோக்கி பார்ப்போம், இந்தியாவை கண்ணோக்கி பார்ப்போம், உலக நாடுகளை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, ஒவ்வொருவரையும் பலவீனமாக்கி கொண்டிருக்கிற, ஒவ்வொருவரையும் மரணத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா நிலையிலும் ஜனங்களுக்கு சுகம் வேண்டும், ஜனங்களுக்கு சுகம் வேண்டும். நம்முடைய தேவன் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வமாய் இருக்கிறார். சுகம் அவரிடத்திலே மாத்திரம் உண்டு, விடுதலை அவரிடத்தில் மாத்திரமே உண்டு, ரட்சிப்பு அவரிடத்திலே மாத்திரமே உண்டு, உயிர்ப்பு அவருடைய நாமத்தில் மாத்திரமே உண்டு. எல்லா விடுதலையும், எல்லா சௌபாக்கியங்களும், எல்லா சௌக்கியங்களும் அவரிடத்திலே உண்டு. அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் இந்த உலகத்தை விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே அல்லாமல் விடுவிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு வேறொரு நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை. பூமியின் கீழானோர் ஹல்லேலூயா. எல்லாருடைய முழங்கால்களும் முடக்கக்கூடிய இயேசுவின் நாமத்தினிடத்தில் தான் அந்த சர்வாங்க சுகம் உண்டு. ஜோமனுவமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு சுகத்தை கொடுங்க, எங்கள் ஜனத்துக்கு சுகத்தை கொடுங்க, எங்களோடு வாழுகிற மக்களுக்கு சுகத்தை கொடுங்க, நாங்கள் பார்க்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே சூத்திரம். எங்கள் ஆண்டவரே சூத்திரம். அக்கம் பக்கத்துள்ள மக்களுக்கு, எங்கள் ஊர் மக்களுக்கு, எங்கள் பட்டணத்தின் மக்களுக்கு, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே சுகம் வேண்டி பிரார்த்திக்கிறோம், சுகம் வேண்டி ஜெபிக்கிறோம், சுகம் வேண்டி விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தின் மக்களை கண்ணோக்கி பார்த்து விடுதலையாக்குங்க. ஆண்டவர் உம்மை அறியாமல் ஒருவரும் மரணத்தை தழுவக்கூடாது. இயேசுவை அறிகிற அறிவை அடையாமல் ஒருவரும் மரணத்தை தழுவக்கூடாது. ஆண்டவரை உம்மை அறிந்து, உம்மை ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சுகத்தை பெற்று ஆண்டவரை உமக்காய் வாழ்ந்து ஆண்டவர் அவர்கள் ஓட்டத்தை முடிக்கணும். ஆண்டவர் உம்மை அறியாமல் ஒருவரும் ஆண்டவரை மரணத்தை தழுவக்கூடாது. ஆண்டவரே சூத்திரம். கர்த்தாவே உம்மை அறிகின்ற அறிவை இந்த ஆண்டவரை ஜனங்களுக்கு தாரும், தேசத்தின் ஜனங்களுக்கு தாரும், எங்கள் பட்டணத்தின் ஜனங்களுக்கு தாரும், எங்கள் ஊரின் ஆண்டவர் மக்களுக்கு தாரும், எங்கள் ஆண்டவர் சொன்ன பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு தாரும். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகர் சுகவீனத்தினாலே ஆண்டவரை கஷ்டப்படுகிறார்கள், மூச்சு திணறினாலே கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். சிரமப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த வேளையிலே சிரமப்படுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை சுகமாக்கட்டும். அவர்களுக்கு நீர் தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக, நீர் தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு, கிறிஸ்தவர்கள் வழிபட்டு ஆராதித்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டு என்பது நாடு அறியும்படியாக இருக்கிறது, எங்கள் ஊர் அறியும்படியாக இருக்கிறது, எங்கள் பட்டணம் அறியும்படியாக இருக்கிறது செய்யுங்க அப்பா. எங்களோடு வசிக்கிறவர்கள் அறியும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகல ஜனத்தாரும், சகல கோத்திரத்தாரும், சகல பாஷைக்காரர்களும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய காலம் ஆண்டவர் வந்திருக்கிறது. இந்த காலத்தை ஒருவரும் மிஸ் பண்ணாதபடி உம்மை அறிந்து கொள்ளும்படி பாக்கியம் செய்யுங்க, உம்மை அறிந்து கொள்ளும்படியாக பாக்கியம் செய்யுங்க ஆண்டவரே.
அப்பா பாக்கியவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாய் கொள்ளட்டும், கர்த்தரை ஆண்டவராய் கொள்ளட்டும், குல தெய்வமாய் கொள்ளட்டும், ஆண்டவர் ரட்சகராய் கொள்ளட்டும், மீட்பராய் கொள்ளட்டும், தங்கள் குடும்பத்தின் தேவனாக தலைவராக கொள்ளட்டும். அல்லேலூயா. விடுவிக்கிறவரை உம்மாலே அன்றி வேறு ஒருவராலும் ஆண்டவர் ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆண்டவர் நன்மையும் யாரொரு நன்மையும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து ஒருவரிடத்திலே எல்லா நன்மைகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை இந்த உலகத்தின் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும், இந்த உலகத்தின் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும், இந்த தேசத்தின் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும், இந்த ஆண்டவரை சொந்த நாட்டின் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும், ஆண்டவர் தமிழக மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும், சென்னை வாசிகள் பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், வேதனையோடு ஜெபிக்கிறோம். என் ஜனம் சந்திக்கப்பட வேண்டும், என் ஜனம் சந்திக்கப்பட வேண்டும், என் மக்கள் சந்திக்கப்பட வேண்டும், என் ஊர் மக்கள் சந்திக்கப்பட வேண்டும், என் பட்டணத்தின் மக்கள் சந்திக்கப்பட வேண்டும், என் நாட்டின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் தேவனை அறிகின்ற அறிவை அடைய வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் அறிய வேண்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே பெரிய மாற்றம், பெரிய மாற்றம் இயேசுவின் நாமத்தில் இனி வரும் நாட்களில் உண்டாகட்டும், சபைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரமான ஜனங்கள் சபைகளுக்குள்ளே வருவார்களாக, சபைகளுக்குள்ளே வருவார்களாக. கர்த்தர் தெய்வம் என்பதை அறிந்து அவர் ஒருவரை ஆராதிக்கும்படி வருவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை பிடிக்கட்டும், பட்டணத்தை அசைக்கட்டும். ஹல்லேலூயா. அதற்கு எங்களை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். கேளுங்க ஆண்டவர், என்னை பயன்படுத்தும், என் வீதியிலே என்னை பயன்படுத்தும், என் ஊரிலே என்னை பயன்படுத்தும், என் பட்டணத்திலே என்னை பயன்படுத்தும், என் தேசத்திலே என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உடல் பொருள் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன், ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டு நடத்தும், ஆளுகை செய்து நடத்தும். உம்முடைய நாமத்திற்கு எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியா செய்வீராக. எங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாழ்மையோடு ஆண்டவர் விண்ணப்பித்து ஆண்டவர் எங்களுக்குரிய எல்லா ஜெயத்தையும், எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும், எங்களுக்குரிய எல்லா விடுதலையும் நாங்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை படுக்கையில் கிடக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தனை எழுப்புவீராக, எழுப்புவீராக, எழுப்புவீராக. அவர்கள் குணமடையட்டும், அவர்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கட்டும். அல்லேலூயா. Thank you Jesus. எங்கள் பட்டணத்துக்கு, ஊருக்கு, ஆண்டவர் தெருவுக்கு சுகம் வேண்டும், சுகம் வேண்டும், சுகம் வேண்டி விண்ணப்பிக்கிறோம். சுகத்தை கொடுக்கிறீர், சுகத்தை கொடுக்கிறீர், ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கிறீர், ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கிறீர், ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்களை திரும்ப ஆண்டவர் பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எசேக்கியாவினுடைய படுக்கையை மாற்றி அவனுடைய நாட்களோடு கூட 15 ஆண்டுகளை கூட்டி சேர்த்தவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கு ஆயுசு நாட்களை திரும்ப கொடுப்பீராக, திரும்ப கொடுப்பீராக. உடைய பரிசுத்த நாமத்திற்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாக. என்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தார். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒருவரும் அங்கும் இங்கும் எழுந்து போகாதீர்கள். இருக்கிற இடத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர் செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். சொல்கிறோம். நாங்கள் 2 பேருமே தொடர் செய்தியை கொடுத்து வருகிறோம். எத்தனை பேர் தங்களுடைய நோட் குறிப்பிலே அதை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் சபை திறக்கப்படும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் கேட்போம். அதுக்குரிய எழுதி இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய பரிசு உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். தொடர் செய்திகளை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி, குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக
ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறார், இன்றைக்கு தேவ செய்தியின் மூலமா, இன்றைக்கு கொடுக்கப்படுகிற குறிப்பின் வாயிலாக ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்ற ஆர்வத்தோடு வாஞ்சியோடு கூட நீங்கள் காத்திருக்கும் போது ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அன்றைக்கு 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் ஸ்பஷ்டமாவான் என்று கேட்டுக்கொண்டான். உங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில், உலக பிரகாரமான வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு வார்த்தை சோத்திரம் உங்களை நோக்கி வரப்போகிறது. பல ஆயிரமான வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை உங்களை சந்திக்க போகிறது. அதற்காக ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். நிச்சயம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இப்பொழுது நம்முடைய தலைமை போது கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே கொண்டு வருவார். ஜெபத்தோடு இருந்து தேவ வார்த்தையை கேட்போம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான விசுவாச மக்களுக்கு, தூய யோவான் கிறிஸ்தவ சபை விசுவாச குடும்பத்தாருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பிரச்சனைகளை குறித்து தொடர் செய்தியாக உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை. பிரச்சனைகள் நம்மை பார்த்து பேசினால் நமக்கு தோல்வி, பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசினால் நமக்கு வெற்றி என்று 8 குறிப்புகளை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். 8வது குறிப்பு சிநேகிதர்களின் பிரச்சனைகள். இந்த குறிப்பு கடந்த வாரத்தில் முதல் சிநேகிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு கூட பேசினேன். 2வது குறிப்பாக 2வது சிநேகிதர்களால் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்ற குறிப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவரின் துணையோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமா? பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா நாங்கள் கேட்கட்டும். எங்கள் இருதயத்தையும் செவியையும் விருத்த சேதனம் செய்து காத்திருக்கிறோம். நாதா, எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 8வது குறிப்பான சிநேகிதர்களால் வரும் பிரச்சனைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் முதல் குறிப்பாக நம்முடைய முதல் சிநேகிதர் இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரானால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இரண்டாவதாக சிநேகிதர் பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய the first and best friend, the Lord Jesus Christ. Second, நம்முடைய parents பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்பா அம்மாவோட ரொம்ப நெருக்கமா, அன்பா, பாசமா நேரத்தை செலவு செய்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது
பெற்றோர்களோடு நேரத்தை செலவு செய்கிற நேரம் மிகவும் குறையும். அதற்கு பதிலாக அவர்கள் தனிமையிலே நேரத்தை செலவு செய்கிறார்கள். சரி, தனிமையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. தனிமையிலே உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறார்களா, தியானம் செய்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. தனிமையிலே உபவாசித்து கர்த்தரோடு இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. தனியாய் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் செல்போனை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்பா அம்மாவோடு கூட பேசுகிற நேரம், செலவிடுகிற நேரம் இந்த 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளிடத்திலே குறைந்து போய்விட்டது. நாங்கள் வாழ்ந்த காலங்களில் அப்பா அம்மாவோடு நேரத்தை செலவு செய்ததை நினைத்து பார்க்கிறோம். திருமணம் ஆனாலும் எங்கள் நேரங்களை அப்பா அம்மாவோடு செலவு செய்ய விரும்பி ஓடி வருகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒரு நட்பு, விலையேற பெற்ற ஒரு அன்பு, விலையேற பெற்ற ஒரு பாசம் எங்கு கிடைக்கும் என்றால் ஆண்டவருக்கு அடுத்து அப்பா அம்மாவிடம் மட்டும்தான் கிடைக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறதை போல நம்முடைய பெற்றோர்களும் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு நடை, உடை, ஒவ்வொரு அசைவையும் பெற்றோர்கள் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக கவனிக்கிறார்கள். என கண்பானவர்களே, சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அது நன்மைக்காகத்தான். பெற்றோர்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் நன்மைக்காகத்தான். கர்த்தருக்கு மகிமை. நேற்றைக்கு ஒரு 4 இளைஞர்கள் பிராட்வேயிலிருந்து என்னை பார்க்கும்படியாக வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் 20 வயதிலிருந்து 26 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். நேற்றைக்கு மாலை என்னோடு கூட 1.5 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் மாத்திரம்தான் இன்னொரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் ஒரு டான்சர். 3 பேரும் ஒரே தாயின் பிள்ளைகள். அவருடைய அப்பா அம்மா எப்படி அவர்களை வளர்க்கிறார்கள் என்று சொன்னபோது ஆச்சரியப்பட்டேன். 24 வயது பையனை இன்னைக்கு அவங்க அம்மா அடிப்பார்களாம். ஏதாயிலும் தவறு செய்து விட்டால் கையில என்ன கிடைக்கிறதோ தூக்கி அடிப்பார்களாம். அவன் சொன்ன ஆட்கள், என் மண்டையை பாருங்க, நீங்க முகத்தை பாருங்க, கையை பாருங்க, சூடு வைப்பாங்க, முதுகுல சூடு வச்சிருக்காங்க என்று சொன்ன. உனக்கு இவ்வளவு வயதாகிறதே உனக்கு அம்மா மேல அப்பா மேல கோபம் வரலையா என்று கேட்டேன். கோபம் வரல. அவங்க யாரு? என்னுடைய அப்பா அம்மா. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு அடுத்து அவர்கள் தான். அவர்கள் மேல் நான் ஏன் கோபப்பட வேண்டும்? 3 பிள்ளைகளும் இந்த வயது வரையிலும் அடி வாங்குவார்களா? 18 வயது ஒரு பையன், 20 வயது ஒரு பையன், 23, 24 வயது ஒரு பையன். 3 பேரையும் தகப்பனும் தாயும் மாறி மாறி அடிப்பார்களாம் தவறு செய்தார். எனக்கு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளா? சில பிள்ளைகள் எதிர்த்து விடுவார்கள். தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன், நீ கையை வச்ச அவ்வளவுதான் நீ என்று சொல்லி தகப்பனையும் தாயையும் முறைக்கிற பிள்ளைகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எதிர்க்கின்ற பிள்ளைகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அடி வாங்குகிற பிள்ளைகள், 24 வயது தாண்டியும் அடி வாங்குகிற பிள்ளைகளை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு நல்ல சிநேகிதர்கள். தி குட், தி பெஸ்ட் ஃப்ரெண்ட், பேரண்ட். தகப்பனும் தாயும் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள். தகப்பனும் தாயும் இந்த உலகத்துக்கு நமக்கு முகவரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அட்ரஸ் தந்தவர்கள்.
அந்த தகப்பனையும் தாயையும் நாம் எப்படி நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். இங்கே பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருந்தவர்கள், பெற்றோர்களுடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள், பெற்றோர்களை தனக்கு சிநேகிதர்களாக்கி கொண்டவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் என்பதை குறித்து 4 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, பெற்றோருடைய பாதுகாப்பில் ஈசாக்கு. நம்பர் 2, யாக்கோபுடைய அரவணைப்பில் யோசேப்பு. நம்பர் 3, தன் தகப்பனுடைய வேலையை எடுத்து செய்த கவனித்த தாவீது. நம்பர் 4, விதவையான தாய்க்கு உறுதுணையாய் இருந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 4 பேரும், அதாவது ஈசாக்கு, யோசேப்பு, தாவீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த 4 பேரும் தாய் தகப்பனுடைய பெற்றோருடைய அரவணைப்பிலே, அன்பிலே, பாசத்திலே இருந்தபடியால் இவர்களும் பெற்றோர்கள் மீது அன்பும் பாசமும் காட்டினபடியினால் இன்றைக்கு நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு மிக சுருக்கமாய் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். இந்த 8வது குறிப்பு இந்த வாரத்தோட முடியவில்லை, அடுத்த வாரம் தான் முடிகிறது. எனவே இந்த பாட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, 2வது சிநேகிதர்கள் பெற்றோர்கள். இதிலே 1வது குறிப்பு பெற்றோருடைய பாதுகாப்பில் ஈசாக்கு. வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Genesis chapter 22 verse 3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு தன்னுடைய மகன் ஈசாக்கோடு கூட வேலைக்காரரோடு கூட அதிகாலையிலே இங்கே ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார் என்றால், உன்னுடைய ஒரே பேரான குமாரனை, புதல்வனை, நான் உனக்கு கொடுத்த விலையேற பெற்ற மகனை நீ பலியிடும்படியாக நீ கொண்டு வா என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கு இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மகனை அழைத்துக் கொண்டு போகிறார். கவனியுங்கள், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படுகிறார். நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் மகன் கீழ்ப்படியவில்லை, என் மகள் கீழ்ப்படியவில்லை, என் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்றால், என் அன்பு தகப்பனே, தாயே, நீ ஏதோ ஒரு விஷயத்தில் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். என்ன காரியத்தில் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனும் தாயும் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இவ்வளவு பெரிய விஷயம். மிகுந்த வயதான காலத்தில் ஒரு குமாரனை, வாக்குத்தத்தத்தின் புத்திரனை தேவன் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கொடுக்கிறார். சாராளுடைய கவனத்தில் இல்லாமல், சாராளுக்கு மறைக்கப்பட்டு நாங்கள் வெளியே போய் திரும்ப வருவோம் என்று சொல்லிவிட்டு சம்பவத்தை சொல்லாமல் மறைத்து ஆண்டவர் கீழ்ப்படிய மனதுள்ளவராய் தன் மகன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போகிறார். ஈசாக்கும் எங்கே போகிறோம் என்று கேள்வி கேட்கவில்லை, என்ன செய்ய போறீங்க என்று கேட்கவில்லை, திரும்பி வர எத்தனை நாள் ஆகும் என்றும் கேட்கவில்லை. தன் தகப்பன் தாயிடம் ஒரு கேள்வியும் கேட்காமல்
அப்பா என்னை அழைக்கிறார் என்று சொல்லி போனார். அப்ப எந்த அளவுக்கு தன் தகப்பனோடு கூட ஒரு நல்ல ஒரு சிநேகம் பாராட்டி இருப்பார் என்றுதான் நான் இங்கு நினைவு கூறுகிறேன். அப்பா கூப்பிடுகிற இடத்திற்கெல்லாம் செல்லும் பிள்ளை, அப்பா கூப்பிட்ட குரலுக்கு கீழ்ப்படியும் பிள்ளை. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாள் ராத்திரி அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தேன். என் தகப்பனார் என்னை கூப்பிடுவது போல ஒரு சத்தம், ராஜி என்ற ஒரு சத்தம். நான் டக்குன்னு தூக்கம் கலைந்து எழுப்பி உட்கார்ந்துட்டு அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ராத்திரி விடியற் காலம் 1:30 மணி. விடியற் காலம் 1:30 மணி. எனக்கு அன்பானவர்களே, நான் அடுத்த நாள் காலையிலே என் தகப்பனாரை பார்க்க போனேன். இது போல ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னேன். அப்ப சொன்னாங்க, நான் 1:30 மணிக்கு நான் பாத்ரூம் போக எழுப்பினேன். அப்போ நான் உன்னை நினைச்சேன், நீ காலையாவது பெரிய பிள்ளை என்னை பார்க்க வருவானா நினைச்சேன். அந்த நினைப்பு தான் குரலாக செய்தவனுக்கு வந்து உன் காதலை விழுந்திருக்கிறது என்றார். என்ன ஆச்சரியம்! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தகப்பனுடைய குரல் எப்படி இருக்கும், தாயினுடைய குரல் எப்படி இருக்கும், பாஸ்டருடைய குரல் எப்படி இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் குரல் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைகள் தகப்பனோடு தாயோடு குடும்பத்தோடு கூட சிநேகம் பாராட்டும் பட்சத்தில் தான் அவருடைய குரலில் கட்டுப்பட்டு அடங்கி கீழ்ப்படிந்திருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பெற்றோருடைய பாதுகாப்பிலே இந்த ஈசாக்கு இருக்கிறது என்பது அடுத்த கட்டம். 40 வயதில் இவருக்கு திருமண ஏற்பாடு நடக்கிறது. அத்தனை வயது வரையிலும் தகப்பன் தாயினுடைய கண்ட்ரோலில் இந்த ஈசாக்கு இருக்கிறார். அவருடைய தோட்டத்தில் ஏராளமான பெண்கள் வேலை பார்த்தார்கள், ஏராளமான வேலைக்காரிகள் வேலை பார்த்தார்கள். ஒரு பெண்ணின் மேலும் சிநேகம் போகவில்லை. ஒரு பெண்ணையும் இவன் எனக்கு மனைவியாக மாட்டாளா என்ற எண்ணம் ஈசாக்குக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தகப்பன் தாய் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும் ஈசாக்குக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கைக்குரிய மனாலியை, வாழ்க்கைக்குரிய துணைவியை நமக்கு நியமித்து தரக்கூடிய ஒரு பொறுப்பு தகப்பன் தாய்க்கு உண்டு என்ற எண்ணம் ஈசாக்குக்குள்ளே இருந்தது. எனவே தகப்பன் தாயுடைய அடக்கத்திலே இந்த ஈசாக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். திருமணம் ஆகி தன்னுடைய மனைவியை கொண்டு வருவதற்கு முன்னமே ஈசாக்கினுடைய தாய் மரித்து போய்விட்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வரும்போது தாயினுடைய கூடாரத்துக்கு அவர் கொண்டு போனார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன் தாயையும் தகப்பனையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறவனாக இந்த ஈசாக்கு இருக்கிறார் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அப்பா அம்மாவுடைய ஆலோசனைப்படி நடக்கிற பிள்ளைகள், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அப்பா அம்மா பேச்சுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். உலகத்தில் இருக்கிற மற்ற சிநேகம் எல்லாம் ஒழிந்து போய்விடும். பிரியமானவர்களே, நாம் உடல்நிலை சரியில்லாத போது நாம் குளிக்காமல் ஒரு வாரம் நாற்றம் எடுத்து இருக்கின்ற போது நம் பக்கத்திலே உட்கார்ந்து ஈர துணியை நனைத்து நம்முடைய முகத்தை எல்லாம் கழுவி கழுத்தை துடைத்து நம்முடைய இடுப்பை துடைத்து கைகளை துடைத்து நம்மை சுத்தம் செய்து நம்மை அழகு பார்க்கக்கூடியவள் தான் தாய், தகப்பன். நாம் வாமிட் எடுக்கின்ற போது நம்மை துடைக்கிறவர்கள், வாயை துடைக்கிறவர்கள்
வாமிட் எடுத்ததான பகுதியை சுத்தம் செய்கிறவர்கள், வயிற்றுப்போக்கு காலத்திலே நம்மை சுத்தம் செய்தவர்கள் யார் என்றால் அந்த தகப்பன் தாய் தான். எந்த நண்பனோ எந்த சிநேகிதனோ உன் பக்கத்தில் அன்றைக்கு இருக்க மாட்டான், இருக்கவே மாட்டான். இந்த அளவுக்கு தகப்பன் தாயை போன்ற ஒரு பணிவிடையை எந்த சிநேகிதனும் செய்ய மாட்டான். எனவே எல்லா சிநேகத்தை விட மேலான சிநேகம் ஒன்று உண்டானால் அது தகப்பன் தாயினுடைய சிநேகம் தான், வெளியேற பெற்ற சிநேகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன். நாம் அழகாய் இருக்கின்ற போது, நாம் சிரிக்கின்ற போது, நம் கையில் ஏராளமான பணங்கள் இருக்கிற போது, நம்மை சுற்றி வசதிகள் இருக்கின்ற போது நம்மிடம் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் கஷ்டப்படுகிற போது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தான், நம்மோடு கூட இருந்தவர்கள் தான் வெளியேற பெற்றவர்கள் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். என்னை அதிகமாக வளர்த்து ஆளாக்கினவர்கள் என்னுடைய பாட்டி, அப்பத்தான், அப்பாவை பெற்றவர்கள். அவர்கள் தான் என்னை வளர்த்து ஆளாக்கினார்கள். நீண்ட காலமாக அவர்கள் தான் எனக்கு அம்மா என்று அழைத்துக் கொண்டிருந்தேன். பிறகுதான் என்னுடைய பாட்டி, நான் அல்ல அம்மா, இவதான் அம்மா என்று சொல்லி எனக்கு அடையாளம் காட்டினவர்கள். அப்பொழுதுதான் இவங்கதான் என் அம்மாவா என்று நான் கண் திறந்து பார்த்தேன். எப்பொழுது என் என்னுடைய தாயை விட்டு பாட்டியோடு கூட தான் இருப்பேன். பாட்டி தான் தூங்கி கொண்டு போவார்கள், பாட்டி தான் ஊட்டுவார்கள், பாட்டி பக்கத்திலே நான் கதை கேட்டுக் கொண்டு படுத்து தூங்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவர்கள் மேல் கையை காலை போட்டு தூங்கினால்தான் எனக்கு தூக்கம் வரும். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் கஷ்டத்தில் இருந்த போது, வறுமையிலே இருந்த போது எங்க பாட்டி என்னோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற போது தாய் ஸ்தானத்தில் இருந்த அந்த பாட்டி இல்லை என்ற வருத்தம், கவலை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. நான் முதலாக கார் வாங்கும் போது என் பாட்டியை உட்கார வைத்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது, நிறைவேறாமல் போனது. என் பாட்டியை ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார வைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தது, நிறைவேறாமல் போனது. என் பாட்டிக்கு நல்ல துணிமணிகளை உடுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள இருந்தது, ஆனால் நிறைவேறாமல் போனது. காரணம், எனக்கு தாய் போல இருந்து என்னுடைய அப்பத்தா என்னை கவனித்தவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நினைப்பேன், எனவே தான் அவர்களை போல வயதான ஒரு தாயை பார்க்கிற போது எனக்கு பாட்டி ஞாபகம் வந்துவிடும். நம்முடைய சபையில் உள்ள ரத்தினம்மாவை பார்க்கிற போது, பெருந்தேவி அம்மாவை பார்க்கிற போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துவிடும். நான் அவர்களை அதிகமாக நேசிப்பது உண்டு, ஜெபிப்பது உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே பெற்றோருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அது ஒரு பெரிய அரண் போன்றது. அது மிக சுகமான அரண், பாசமான அரண், எல்லாம் நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அரண் என்பதை மறந்து போகக்கூடாது. தாய் தகப்பனை பார்த்து திட்டுகிறவர்கள், கண்டபடி பேசுகிறவர்கள், நீயா என்ன பெத்த, நீ வந்து சேர்ந்தைய, நீலாம் எனக்கு தாயா, நீ பேய், நீ இருக்காத, வீட்டை விட்டு போ, எங்கேயாவது போய்விடு, நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கண்மூடித்தனமாக தனித்தனமான வார்த்தைகளை பேசுகின்ற பிள்ளைகள் சாபத்தை சந்திப்பார்கள், கஷ்டத்தை சந்திப்பார்கள். தாய் தகப்பனை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள், தாய் தகப்பனை வீட்டை விட்டு துரத்துகிற பிள்ளைகள், தாய் தகப்பனை தன் கையை கொண்டு அடிக்கிற பிள்ளைகள் சாபமானவர்கள். அவர்கள் சாபமானவர்கள், சாபமாயிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை சாபமாயிருக்கும். எனவே பெற்றோர்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் வேண்டும். இந்த ஈசாக்கு பெற்றோர்களுடைய பாதுகாப்பிலே அவன் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு விளைய செய்தார். So 100% பெனிஃபிட் அவன் பெற்றுக்கொண்டான். அவன் 1% குறைவல்ல, 100% பெனிஃபிட் அவன் அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா அம்மாவை நேசிக்கிற பிள்ளைங்க, அப்பா அம்மாவோட இருக்கிற பிள்ளைங்க, அப்பா அம்மாவை கவனிக்கிற பிள்ளைங்க, அப்பா அம்மாவுக்கு செய்கிற பிள்ளைகள் கட்டாயம்
தனது காலத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண்பார்கள், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ, அப்பா அம்மா உனக்கு என்ன பணம் வச்சிருக்காங்க அது முக்கியமல்ல. அப்பா அம்மா உனக்கு இருக்கிறார்களே அதுதான் பெரிய சொத்து. அப்பா அம்மாவோடு நீ இருக்கிறாயே அதுதான் பெரிய சொத்து. நீ அவர்களுக்கு கீழ்ப்படிகிற போது, அவர்கள் அடக்கத்துக்குள் இருக்கிற போது, அவருடைய அன்புக்குள்ளே நீ இருக்கின்ற போது, உனக்கு பிறகு ஆண்டவர் சொத்து சுகம் எல்லாம் உனக்கு நிறைவாக தருவார், 100 மடங்கு தருவார். எனவே உனக்கு நல்ல சிநேகிதர்கள் அப்பா அம்மாவாக இருக்காங்க. இந்த ஈசாக்கை போல அப்பா அம்மாவுடைய அரவணைப்பிலே இருந்து, அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்திலே வாழ்க்கையை தேடி, அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பிலே இருந்து, அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஈசாக்கு இருந்தார். அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாட்ஸ்அப் வழியாக, இந்த யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு மகனே மகளே, உன் தாய் தகப்பனை நீ எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாய்? உன் தாய் தகப்பன் மேல் எந்த அளவுக்கு நீ அன்பு காட்டி இருக்கிறாய்? உன் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நீ பராமரிக்கிறாய்? உன் தாய் தகப்பனுக்கு எந்த அளவுக்கு நீ செய்கிறாய் கணக்கு பார்க்காமல்? அதுதான் உன் முதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சமதளித்து தரும், நிறைவாய் தரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது குறிப்புக்கு நான் போகிறேன். யாக்கோபுடைய அரவணைப்பில் யோசேப்பு இருந்தார். வாசிக்க கேட்போமா? அதே புத்தகம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். Genesis chapter 37 verse 32 to 35. பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கேட்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான். யாக்கோபு அதை கேட்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஏன் அழுதுட்டு இருந்தான்னா, என்னுடைய குமாரன் யோசேப்பு மரித்து போய்விட்டான். ஒரு தவறுதலான பொய்யான செய்தியை சகோதரர்கள் தகப்பனுக்கு கொடுத்து தகப்பனை அழ வைத்து பார்க்கிறார். என்ன கொடுமைசாலி! ஆனா யோசேப்பு சாகல என்பது பிரதர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவன் உயிரோட இருக்கிறான், அவனை எங்க பேக் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒருத்தன் கூட அப்பா நீங்க அழாதீங்கப்பா என்று சொல்லல. ஏன் அப்படின்னு அப்பாவை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிற எந்த பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்க முடியாது. பாருங்கள், அவருடைய குமாரத்திகள் எல்லாம் வந்து அப்பா அழாதீங்கப்பா, அப்பா அழாதீங்கப்பா, அப்பா அழாதீங்கப்பா சொல்றாங்க. ஆனா அப்பா அழுகிறத நிறுத்தல, ஆறுதல் அடையல. அவ அழுதுகிட்டே இருந்தா, என் துக்கத்தோட நான் சாக போகிறேன் என்று சொல்ல. ஆனால் இவருடைய அழுகை மகன் மரித்து போய்விட்டான். என்ற கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுடைய அரவணைப்பிலே இந்த யோசேப்பு இருந்து தன்னுடைய சகோதரர்களை அதிகமாய் நேசித்தார். அப்பாவுடைய நேசம் அதிகமாய் யோசேப்பின் மீது இருக்கிறதில் சகோதரர்கள் பொறாமை கொண்டபடி
இருந்தபடியினாலே இவன் என்ன சொப்பனம் கண்டான்? நாங்கள் எல்லாம் இவனை வணங்குவோமா? இவன் நெற்கதிர் மட்டும் நிமிர்ந்து இருக்கிறதா? இது நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது என்று சொல்லி தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவ தரிசனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய மகா பெரிய யோசனைக்கு விரோதமாக சகோதரர்கள் எல்லாரும் திட்டமிட்டு தேவ திட்டத்தை மூடி போட பார்த்தார்கள். மனுஷ ஜென்மங்களே, உங்கள் மகா பெரிய திட்டத்தால் தேவனுடைய திட்டத்தை மூடி போட முடியாது. கர்த்தர் உங்களை மூடி போட்டு விடுவார். கர்த்தர் மகிமை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். கிறிஸ்தவர்களை அழித்து விட்டால் கிறிஸ்தவம் ஒழிந்துவிடும். அல்ல, கிறிஸ்தவம் இன்னும் தழைக்கும். கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சிக்கு ஒப்பானவர்கள், பெருகிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கிறிஸ்தவன் இரத்த சாட்சியாய் மரித்தால் அவன் சிந்தும் இரத்தத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இங்கே யாக்கோபுடைய அரவணைப்பிலே இந்த யோசேப்பு அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாய் இருக்கிறது இத்தனை பேருக்கு பிடிக்கல. இவன் கண்ட சொப்பனம் எல்லாருக்கும் கோபத்தையும் பொறாமையும் உண்டாக்கினது. இவனை கொல்லணும், இவனை அழிக்கணும், இவன் சொப்பனம் நிறைவேற கூடாம பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. ஆனா அவருடைய திட்டங்கள் செல்லாதே போனது. ஏன் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் மேலே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த யாக்கோபுடைய அரவணைப்பிலே இந்த யோசேப்பு இருந்தார். ஆனால் சாத்தான் அந்த அரவணைப்பிலிருந்து பறித்துக் கொண்டு போனாலும் தேவனுடைய அரவணைப்புக்குள்ள யோசேப்பு போய்விட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் வந்தது, ஒரு காலம் வந்தது, இவனை தூக்கி போட்டவர்கள், பள்ளத்திலே தள்ளினவர்கள், விற்று போட்டவர்கள் எல்லாரும் தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு வருகிறார்கள். அந்த எகிப்திலே ஒருவன் அதிபதியாக இருந்து எல்லாருக்கும் வேண்டிய தானியத்தை கொடுக்கிறான். ஆனால் அந்த அதிபன் யார் என்றால் தன்னுடைய சகோதரன் யோசேப்பு தான் என்பதை இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கிறார்கள். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். என் தகப்பனை பார்க்க வேண்டும், தகப்பனை பார்க்க வேண்டும் என்பதற்காய் மிகப்பெரிய பரிவாரத்தோடு வேண்டிய எல்லா விதமான பொருட்களை அனுப்பி வைக்கிறான். என் தகப்பனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பாருங்கள் எந்த அளவுக்கு யோசேப்பு தகப்பனை நேசிக்கிறான் என்று பார்க்கின்ற போது அந்த அளவுக்கு யோசேப்பின் மீது யாக்கோபு அரவணைப்பிலே வைத்திருந்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தாய் தகப்பன்மார் உங்கள் பிள்ளைகளை தங்களுடைய அன்பின் அரவணைப்பின் கீழே வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் அப்பாவிடம் உட்கார்ந்து பேசுவோம். நான் எங்க அப்பா விட்ட, உங்க அப்பா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்க அப்பா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்க அப்பா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க என்பதை 6 தலைமுறைக்கு நாங்கள் கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, 5வது தலைமுறை நான், 6வது தலைமுறை நீ, 7வது தலைமுறை ஜெபஸ் இஸ்ரேல் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. இந்த அளவுக்கு தன் தலைமுறைகளையும் நூற்றாண்டையும் வாழ்ந்த இடத்தையும் என் தகப்பனார் அறிந்து வைத்திருந்தார். அப்படி என்றால் அவர் தன் தகப்பன், என்னுடைய தகப்பனார் தன் தகப்பனும் கேட்டிருப்பார். நான் என் தகப்பனை கேட்டு தெரிந்து கொண்டேன். பாருங்க, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். இன்னைக்கு சில பிள்ளைங்களை கூப்பிட்டு உன் தாத்தாவுடைய அப்பா பேர் என்னன்றாங்க. என் தாத்தா பேரு சரியா தெரியாதுன்னா அப்புறம் எப்படி தாத்தாவுடைய அப்பா பேரை தெரிஞ்சுக்குவாங்க? தலைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த ஊரை சார்ந்தவர்கள், எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள், எப்படியாக பிழைக்க வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கண்பானவர், என்னுடைய தகப்பனார் சென்னையை சார்ந்தவர் அல்ல. ஊரை விட்டு தென் மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு பிழைக்க வந்தவர். இன்றைக்கு கர்த்தர் சென்னையிலே சொந்த வீடு, வாசல், சபை, ஊழியம் என்று சொல்லி எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என் தகப்பனார் ஒரு காரணம், அவருடைய உழைப்பு. எனவே எல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். எங்கே தகப்பனார் வேலை பார்த்தார்,
எங்கெல்லாம் வேலை பார்த்தார், என்ன வேலை பார்த்தார், எவ்வளவு சம்பளம் வாங்கினார், கடைசியாக வாங்கின சம்பளம் என்ன என்பது எல்லாம் எங்கள் 3 பேருக்கும் தெரியும். ஏனென்றால் தகப்பன் தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு இருக்குமானால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை இந்த அளவுக்கு எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தக்கூடிய ஒரே நோக்கம், அவங்க அப்பா மேல அவங்க அம்மா மேல எந்த அளவுக்கு அவன் பாசமா இருந்திருந்தால் இந்த யோசேப்பை கர்த்தர் செஞ்சார், உயர்த்தி கொண்டு போனார். எகிப்துக்கே அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். சாதாரண விஷயமா அது? கர்த்தருக்கு மகிமை. தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு இருக்கணும். தாயினுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு இருந்தால்தான் வாழ்க்கையில உயர முடியும். அப்பா அம்மாவுடைய சாபத்தை பிள்ளைகள் சம்பாதிக்க கூடாது. அப்பா அம்மா மனம் பதறி உன்னை சபிக்க கூடாது. அந்த சாபமான வார்த்தைகளை வாபஸ் வாங்குங்கள். அப்பா அம்மாவும் பிள்ளைகளை மனம் பதறி தன் வாயினால் சபிக்க கூடாது. கவனமாயிருங்கள். உங்கள் சாபம் பிள்ளைகள் மீது பலிக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் அந்த சாபத்தை வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம். யோசேப்பை யாக்கோபு சபித்ததில்லை. எனவே தான் இந்த யோசேப்புக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. தன் சகோதரர்கள் எல்லாம் கை கட்டி தலை குனிந்து யோசேப்புக்கு முன்பதாய் வணங்கி இருக்கிறார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேறினது. பிரியமானவர்களே, யாக்கோபுடைய அரவணைப்பில் யோசேப்பு இருந்தபடியால் தான் இந்த யோசேப்பு இந்த அளவுக்கு உயர முடிந்தது. மூன்றாவதாக, தன் தகப்பனுடைய வேலையை கவனித்த தாவீது. கேட்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நான் டீ சாப்பிட மாட்டேன், பட்டர் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் இந்த சாமுவேல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே நீங்க பார்க்கின்றோம் எவ்வளவு அருமையான ஒரு இன்சிடென்ட். ஈசாயினுடைய வீட்டிற்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் திடீரென்று விஜயம் செய்கிறார். அப்பொழுது பாருங்க, மிலிட்டரியில வேலை பார்க்கிறவங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்கள மாத்திரம் அப்பா என்ன பண்றாரு, இவன் மிலிட்டரியில இருக்கான், இவன் கவர்மெண்ட்ல இருக்கான்னு சொல்லி பெரிய பெரிய வேலையில உள்ளவங்களா காட்டுறாரு. ஏன்னா யார் வந்திருக்கிறது என்றால் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், பெரிய விஐபி, ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய கெஸ்ட் கிட்ட கவர்மெண்ட்ல பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட், இவன் மிலிட்டரி, இவன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி. டியர் பிலீவர்ஸ், லிசன். கடைசியிலே சாமுவேல் எல்லாரையும் பார்த்து, இவன் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்டா, இவன் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்டா, இவன் கிடையாது, இவன் மிலிட்டரியா, இவன் கிடையாது, இவன் நேவியா, இவன் கிடையாது, இவன் ஆர்மியா, இவன் கிடையாது. அப்போ கேட்கிறவன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? கடைசியாதான் ஈசாய் சொல்றாரு, ஒருத்தன் இருக்கான், அவன் இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். கவனிங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஆடு மேய்க்கிற பையன் இருக்கிறான் என்பதை எப்பொழுது சொல்றாருன்னா, ஈசாய் சாமுவேல் கேட்கும் போதுதான் சொல்றார். அதுவரையிலும் ஈசாய்க்கு ஒரு கௌரவம் இருந்தது. என்ன கௌரவம்? மிலிட்டரியில பண்றவங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க மட்டும் அறிமுகப்படுத்திட்டு இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் பாருங்க, அப்பாவோட இருந்து அப்பாவுடைய வேலையான ஆடுகளை மேய்க்கக்கூடிய மிக பொறுப்பான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு குமாரன் வனாந்தரத்தில் இருக்கிறதை அப்பா அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் அங்க ஆண்டவர் தேடுகிறார். ஆமென், ஆண்டவர் தேடுகிறார். அப்ப சாமுவேல் கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவு தானா? இல்ல, ஒரு பையன் இருக்கான். எனக்கு அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள்.
நீ ஆர்மியில இருக்கலாம், நேவியில இருக்கலாம், மிலிட்டரியில இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஒரு பெரிய பதவியில இருக்கலாம். சந்தோஷம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆனாலும் தேவனுடைய கண்கள் யாரை தேடுகிறது? வனாந்திரத்திலே ஒரு தாழ்மையான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த மனிதனை, அந்த தாவீதை, ஆடுகளை மேய்க்கிற தாவீதை அவனுடைய கண் தேடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டு வேலை செய்யலாம், தாழ்மையான வேலைகளை செய்யலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாத்திரம் கழுவுகிற வேலை செய்யலாம், துணி துவைக்கிற வேலையை செய்யலாம், ஒரு வீட்டிலே வேலைக்காரியாக வேலை செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உன்னை தேடுகிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை தேடுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய முன் இருக்கிற ஈசாயை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றார், இவ்வளவுதான் அவன் பிள்ளைகள். பிறகு தாவீது வந்தவுடனே, தாவீதை பார்த்தவுடன் சாமுவேலுக்கு மிகுந்த சந்தோஷம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தைல குப்பியை எடுத்து இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு இவன் தான் ராஜா என்று சொல்லி இவனை அபிஷேகம் பண்ணுகிறார். என் பேரண்ட்ஸ் லிசன். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமையாய் சொல்லக்கூடியவர்களும் உண்டு, மட்டமாய் சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இவன் அங்க பார்க்கிறான், இவனை உபர சுத்திட்டு வரான், இவனதான் ஊழியத்துக்கு, இவனதான் ஊழியத்துக்கு அனுப்பலாங்க, ஊர் சுத்தியையும் ஊர் பொறுக்கியையும் ஊழியத்துக்கு கொடுக்கிற என்ற எண்ணத்திற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தெளிவான ஒரு வெளிப்படுத்தல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் நாம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? நல்ல படிச்ச பிள்ளைக்கு ஒரு செல்வாக்கு, நல்ல வேலை இருக்கிற பிள்ளைக்கு ஒரு செல்வாக்கு, நல்ல சம்பாதிக்கிற பிள்ளைக்கு சாப்பாட்டை முட்டையை மறைச்சி கொடுக்கிறது, ஊசி வர பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தராமை இருப்பது, காய்மகாரமாய் கவனிப்பது, பாரபட்சமாய் கவனிப்பது, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை ஈசாயை போல எந்த பெற்றோர்களும் செய்யக்கூடாது. பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று சொல்ல ஈசாய் சொல்லியிருக்கணும், ஒவ்வொருத்தங்க சொல்லியிருக்கணும். ஆனா சாமுவேல் கேட்கும் போதுதான் ஈசாய் சொல்றாரு, ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிருக்கான், அவனை வர சொல்லு, அவனை அழைப்பி. அவன் வந்து நின்ற உடனே ஒரு வல்லமை சாமுவேல் மீது இறங்குகிறது. இவன் தான் இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு ராஜா. இவனை அபிஷேகம் பண்ணு, தைல குப்பியை உடைத்து ஊற்றுகிறான், இவன் தான் ராஜா. எஸ், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்த்தப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகிறார், தாழ்மையான வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார், தாழ்மையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தருக்கு மகிமை. தாழ்மையாய் வாழ்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்டவர்களை தான் அவருடைய கண்கள் உயர்த்த தேடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தாவீதை தேடி வந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போல தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேடி தேவன் வருகிறார். உன்னை உயர்த்த, உன்னை அபிஷேகிக்க, உனக்கு பொறுப்பை தர, உன்னை உயர்த்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். தன் தகப்பனுடைய வேலையை சந்தோஷமாய் இந்த தாவீது செய்தார். தனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இல்லை, தனக்கு வேலை இல்லையே என்ற கவலை இல்லை. தகப்பனும் ஏராளமான ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆடுகளை நான் மேய்க்கட்டும் என்ற ஒரு பொறுப்பில் இவன் வந்தான். அந்த ஆடுகளை எல்லாம் அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையான வேலையை செய்த இந்த தாவீதை தான் அவனுடைய கண்கள் தேடினது. இன்றைக்கு நீ தாழ்மையான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய கண்கள் உன்னை தேடுகிறது. தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக விதவையான தாய்க்கு உறுதுணையாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்க கேட்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21-23 வரை வாசிக்க கேட்போம். According to the Gospel of Matthew chapter 2 verse 21, 22, 23. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்க
புறப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயன் என்னப்படுவார் என்று நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கவனியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பன் தாயோடு கூட அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவரும் பயணித்தார். நன்றாய் கவனியுங்கள், யோசேப்பு 60 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்ட வயதில் யோசேப்பு மரித்து போய்விட்டார். அப்பொழுது ஆண்டவருக்கு ஏறக்குறைய 16 வயதிலிருந்து 20 வயதுக்குள் இருப்பார் என்று மதிப்பிடப்படுகிறது. சரியான வயதை எந்த விதமான பைபிள் ஆத்தரும் குறிக்கவில்லை. யோசேப்பு எந்த வயதில் மரித்தார் என்றால் 60 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ள வயதில் மரித்திருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு என்ன வயது இருக்கும் என்றால் அவர் 16 வயதிலிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞனாக இருந்திருப்பார். அந்த வயதிலே தன் தகப்பனாரோடு கூட இருந்து தச்சு வேலை பயிற்றுக் கொண்டார். கார்பெண்டர் வேலையை அவர் தெரிந்து கொண்டார். நாற்காலி எப்படி செய்வது, மேஜை எப்படி செய்வது என்ற எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். நன்றாய் கவனியுங்கள், தகப்பனார் மரித்து போன உடனே தன் தாய் விதவையாகிவிட்டார். அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் பிறந்தார்கள். எனவே அவர்கள் எல்லாரையும் இவர்தான் செய்தார். சாப்பாடு போட்டார், படிக்க வைத்தார், ஆளாக்கினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன என்றால், விதவையான தாயை போஷிக்கவும் தகப்பனற்ற பிள்ளைகளான தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆகாரம் கொடுக்கவும் படிக்க வைக்கவும் வஸ்திரங்களை வாங்கவும் அவர்களை கரை சேர்க்கவும் இவர் அதிகமாய் பிரயாசம் எடுத்துக் கொண்டார். 30 வயது வரையிலும் அவர்கள் தன் கடமையை அழகாய் நிறைவேற்றினார். எவ்வளவு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பொறுப்பு நிறைந்த ஆண்டவர், பொறுப்பான ஆண்டவர். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் குடும்ப பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? தன்னுடைய சகோதரனுக்கு செய்யணும், தன் சகோதரிக்கு செய்யணும், தன் குடும்பத்திற்கு செய்யணும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? குடும்பத்திலே மூத்தவர்களாய் நாம் வந்துவிட்டால் நம்முடைய கடமைகள் நம் தலைக்கு மேல் உண்டு. நம்முடைய இளையவர்களுக்கு நாம் செய்யணும், நம் இளையவர்களை கவனிக்கணும். அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா செய்யட்டும் என்று சொல்லி அவர்கள் தலையில எல்லாத்தையும் சாட்டக்கூடாது. அப்படி என்றால் நீ நல்ல கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. பொறுப்பில்லாதவனாய் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்யாதே. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவராக இருக்க முடியாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுக்கின்ற போது தன் தாயாகிய மரியாதத்திலே அவர் அடங்கி இருந்தார். தன் தாய்க்கு போஜனம் கொடுத்தார். தன்னுடன் அடுத்து பிறந்த சகோதர சகோதரிகளை காப்பாற்றினார். பொறுப்பு நிறைந்தவராக இருந்தார். பொறுப்புள்ளவர்கள் தான் ஆண்டவரை ஆராதிக்க தகுதி உள்ளவர்கள். பொறுப்புள்ளவர்கள் தான் ஆண்டவருடைய முழங்கால் படியிட தகுதி உள்ளவர்கள். பொறுப்புள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தகுதியுடையவர்கள். பொறுப்பற்றவர்களை ஆண்டவர் பரலோகம் சேர்க்க மாட்டார். பொறுப்பற்று இருக்கிறவர்களை ஆண்டவர் தன் பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டார். பொறுப்பற்று இருக்கிறவருடைய ஊழியர்களை அவர் அங்கீகரிக்க மாட்டார். பொறுப்பற்று இருக்கிற பிள்ளைகளுடைய ஆராதனை ஆண்டவர் கேட்க மாட்டார். பொறுப்பற்று இருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். பொறுப்புள்ள பிள்ளைகளாய் அப்பா அம்மாவுக்கு நீ இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அந்த தாய் மரியாள் தன் பாதுகாப்பிலே 30 வயது வரையிலும் அந்த மகளை தன் பட்சத்திலே நேசித்து வைத்திருந்தார் என்று பாருங்கள். அதற்கு பிறகு மரியாளுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் பிறந்தார்கள். கவனிங்கள் ஒரு விஷயத்தை, என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் அறியணும். நம் கண்கள் திறக்கப்படணும். என்ன திறக்கப்படணும், என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால், தேவனுடைய பிள்ளைகளே, விதவையான தன்னுடைய தாய்க்கு உறுதுணையாய் இருந்த நல்ல ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அந்த அளவுக்கு தகப்பனை நேசித்தார், தாயை நேசித்தார். கர்த்தருக்கு மகிமை. தாயும் தகப்பனும் ஆண்டவர்
தன்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார்கள், இயேசு என்ற பிள்ளையை நேசித்தார்கள், இயேசுவாகிய மகனை நேசித்தார்கள், பரிசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்ட அந்த மகனை நேசித்தார்கள். இயேசு அந்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவராய் ஒரு குடும்ப பிணைப்பில் அவர் இருந்தார். குடும்ப பிணைப்பில் இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடிக்கப் போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது சிநேகிதர் பெற்றோர்கள். கர்த்தருக்கு மகிமை. நல்ல ஒரு விஷயத்தை மரியாள் யோசேப்பு தன் மகன் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தபடியால், அவர் கற்றுக்கொண்டபடியால் ஒரு புள்ளவராகவே இருந்தார். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவராக இருந்தார். 30 வயதுக்கு மேல்தான் அவர் புறப்பட்டார் ஊழியம் செய்ய, பிதாவுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. 3.5 ஆண்டுகள் சிறப்பான ஊழியத்தை அவர் செய்தார். ஆமென். அன்பானவர்களே, இரண்டாவது நல்ல சிநேகிதர் நம்முடைய பெற்றோர்களாகத்தான் இருக்க வேண்டும். முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடுவோமா? கௌரி அல்லேலூயா. கீழ்ப்படிவோமா? தேவ சித்தம் செய்வே திருவாக்காய் எப்போதும் நம்பி கீழ்ப்படிவே. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. அப்பா அம்மாவுடைய அன்புல பாசத்தில் இருங்க. அப்பா அம்மாவை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி கொள்ளுங்க, நல்ல சிநேகிதர்கள் ஆக்கி கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். ஈசாக்கை போல 100 மடங்கு பலன் அடைவார்கள். யோசேப்பை போல அதிகாரி ஆவார்கள். தாவீதை போல அவர்கள் ஒரு ராஜாங்கம் பண்ணுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அநேகர்களுக்கு மீட்பும் சகாயம் செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை வைப்பார். இந்த 4 பேரும் நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கும் எனக்கும். ஒப்பு கொடுப்போமா? இதுவரையிலும் தாய் தகப்பனுடைய பாசத்திலும் நட்பிலும் அன்பிலும் இல்லாத பிள்ளைகளே, தயவு கூர்ந்து அப்பா அம்மாவுடைய அரவணைப்புக்குள்ள வாங்க, அன்புக்குள்ள வாங்க, பாசத்துக்குள்ள வாங்க. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்பா அம்மாவை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். வாழ்த்துகிறேன். தேவ இரக்கமும் கிருபையும் உங்களை பெருக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பிள்ளைகளை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். அடுத்து 2வது பாகம் இருக்கிறது. நாம் அதில் இணைந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட்.